ஏன்டி வீட்டை விட்டு வெளியே போனால் சொல்லிட்டு போகிறது இல்லையா? எம்மா நேரமாக வருவேன்னு பார்த்துட்டு கிடக்குறதே. அது ஒன்றும் இல்லை சந்தோஷத்தில் பாருங்கள், எனக்கு கையும் உடலை காலும் உடலை. அது வந்து பிள்ளைக்கு ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அதான் வெளியே அப்படி செத்த நேரம் நின்று பேசிட்டு இருந்தேன். ஓஹோ அப்படியா? என்ன மார்க் எடுத்து வச்சுக்கிறா? பெரியவளா சின்னவளா? அத்தை பெரியவ தான் அத்தை. நல்ல மார்க் தான் எடுத்துருக்குறா, நிறைய மார்க் எடுத்துருக்கா பார்த்துக்கோங்க. சரி சரி. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க? அடுத்து ஒரு நல்ல காலேஜை சேர்த்து அவளை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும் பார்த்துக்கோங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இவள் பெரிய அப்படியே அம்மா வீட்டிலேருந்து சீதனமாக கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறா. பிள்ளைய காலேஜ் அனுப்பி படிக்க வைக்க போகலாமா? வீட்டுக்கே வழி இல்லை காசு செலவு பண்ணுறதுக்கு, இல்லை காலேஜ் சேர்த்த போறியா நீ? உன் புருஷனுக்கு தெரியுமா அதெல்லாம்? அத்தை இல்லைத்த, அவரெல்லாம் படிக்க வைக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நல்ல மார்க் மட்டும் வரட்டும், பிள்ளைங்கள நல்ல காலேஜே பார்த்து சேர்த்துடலாம் இந்த சொல்லிகிட்டு இருக்காரு. ஓ உங்களுக்கு காசு எங்கேருந்து கொட்டுதுன்னு நானும் பார்க்குறேன். காலேஜெலாம் படிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணுவீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். போங்க பெரியவங்க பேச்சு யாருமே கேட்குறதில்ல இந்த காலத்தில். அது இல்லாமல் இந்த வீட்லேயும் சரி. என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை? மார்க் எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலாலும் பிரச்சனையா? நீ என்ன அந்த காலத்துலேயே உட்காந்துட்டிரு? நாங்கள் வேறு காலத்தில் இருக்கிறோம் சரியா? சும்மா படிக்க வச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி தரத்தி விட்டுருவான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாரு பாட்டி, அப்படியெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது சரியா? நீ போ உள்ள போ. அம்மா உனக்கு ஏதாவது ருசியாக செஞ்சு தர சாப்பிடுவேன். ஆமாம், எனக்கு ஒன்று வேணும். நல்ல மார்க் எடுத்துன்னு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதில் இப்போ ஒன்று கேட்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான் வேணும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் பக்கெட் பிரியாணி வேணும். எல்லாருமே நம்ம அதை தான் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணுங்கிறத நான் நாளைக்கு சொல்லுவேன், அதையும் நீ வாங்கி தரணும். சரிடி மவளே, இந்த மாதிரி சின்ன செலவாக வச்சின்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வச்சின்னா போதும். பெரிய செலவாலாம் வச்சிடாத. அம்மா கிட்ட காய்ச்சல சரியா? அப்புறம் காலேஜ் சேர்த்துறதுக்கு பணம் ரெடி பண்ணணும். சரி சரி, இதை எதிர்பார்க்காதே பெரிய விஷயம் தான் நீங்கள் செய்வீங்கன்னு. வாங்கி கொடு சாப்பிட்றம்மா. எம்மா நீ இன்னும் என்ன பண்ணுறீங்க? நான் எம்மா நேரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும்மா அதுக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறேன்? சோத்து முட்டை கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓவரா பேசாதடி. என்னமோ ரிசல்ட் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டுன்னு ஓவரா ஆடிட்டு இருக்கியா? அடுத்து வர மாதிரியா ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்களும் ஆடுவோம். ஓவரா நீ பேசிகிட்டு இருக்காதடி, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு. அப்படி என்னத்த பண்ணிவிட்ட? சரி சரி, ஆரம்பிச்சிடாதீங்க 2 பேரும். அவள் பாரு நல்ல மார்க் எடுத்ததுக்கு பிரியாணி வாங்கி தர சொல்கிறா. அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுவும் பக்கெட் பிரியாணி தான் வேணுமா? ஓ நீ பண்ண உருப்படியான ஒரே விஷயம் இது தாண்டி. பக்கெட் பிரியாணி வாங்க சொல்லியிருக்க பற்றியா? அதை நம்ம குடும்பத்துக்கே உட்காந்துக்கலாம். என்னடி காசு எங்கே கொட்டி கிடக்க மரத்தில் காய்க்குதா? பிரியாணி வாங்கி தருவாங்களாம். பிரியாணி என்னடி பக்கெட் அண்டான்னு எடுத்துக்கிறீங்க? என் பையன் வரட்டும், என் மாமன் வரட்டும், பேசிக்கிறேன் எல்லாத்தையும். இதை பாரு பாட்டி, வயசான காலத்தில் இப்படிலாம் கத்தக்கூடாது சரியா? பிபி சுகர்லாம் அதிகமாகிடும். அப்புறம் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணணும். ஸோ அமைதியாக உட்காந்துட்டு நான் உனக்கு பிரியாணி தருவேன். என் மாமியாரை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆள் இவ தான். சரிம்மா, எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான் முடிவு பண்ணியாச்சுல்ல, சட்டுப்படின்னு முடிவு பண்ணாமா, பிரியாணி ஆர்டர் போட்டோமா, வாங்கி தின்னோமா, அப்புறம் எல்லாம் படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். புரியுதா? எனக்கு நிறைய வேலை கிடக்குது பார்த்துக்க. ஆமாம், சீக்கிரம் ஆர்டர் பண்ணி சொல்லிவிட்டு வந்தோன்னே கூப்பிடுங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் பசியை தாக்கு பிடிக்கிறது. சரிம்மா, அப்போ நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். ஒரு பக்கெட் பிரியாணி, பாட்டிக்கு தனியாக ஒரு பிரியாணி பண்ணிடலாம். ஏன்னா அந்த பக்கெட்டு நம்ம எல்லாருக்கும் பத்தாது, அதனால தான். சரிம்மா, சீக்கிரம் பண்ணிடு. எப்படியோ 1000 ரூபாய்க்கு ரேட்டு வச்சுட்டேன். வேறு எதுவுமே அப்போ இன்னைக்கு கிடையாது உனக்கு, அது மட்டும்தான் ட்ரீட்டு. சரிம்மா. எந்த கடையில் ஆர்டர் பண்ணலாம்? நல்ல கடையை பண்ணணும், இல்லைன்னா என் தங்கச்சிக்காரி என்னை சொல்லியே சாவடிப்பான். இந்த பரப்பு தான் நல்லா ரசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சு தான் இந்த மனசு இப்போ ஏங்குது. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் மாவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இப்படி கரைக்கிறாளுங்களே. ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. சபா அடிக்கிற வேலை மண்டே போலக்குதுடா. மயக்கமே வந்துடும் போல. பேசாம ஒரு இடத்துல நின்று நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை எல்லாம் குடிச்சிட்டு போவோமா? இல்லை வேணாம். அப்புறம் கஸ்டமருக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். நம்ம பொழப்பு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த அட்ரஸ் தானே போட்டிருந்தது, யாரையும் காணுமே. ஒரு கால் பண்ணி பார்ப்போம். என்னடாது லொக்கேஷனில் ரீச் ஆனதை காட்டுது, இன்னும் யாரும் ஆளே காணுமே.
மேடம், இந்த பார்சல் உங்களுக்கு தானே? ஐஸ்வர்யாவா நீங்கள்? ஆமாங்க, நான் ஆர்டர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. டேடி அக்கா, பிரியாணி வந்துச்சா இல்லையா? அதை நான் அப்போவே கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டேன். போய் சாப்பிடு போ. அப்படிலாம் ஒன்று தனியால் என்னால் தூங்க முடியாது. எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சாப்பிடும். ஆமாம், ஒரு 18 பேர் இருக்கிறாங்க பாருங்க வீட்டில். பாட்டியும் எங்கே இருக்குது, அம்மா மட்டும் தானே. அம்மா உள்ளதாக இருக்குது, அம்மாவை அப்படியே கூட்டிகிட்டே வாடி. எல்லா வேலையும் நானே செய்யணும் இந்த வீட்டில். என்னடி ஐஸ்வர்யா இது, இவ்வளோ பெரிய பிரியாணியா? என்னடி பக்கெட்டில் போட்டு கொடுத்துக்கிறாங்க? அம்மா பக்கெட் பிரியாணி இது பார், ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் பிரியாணி. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் வேணும்ல, அதனால தான். சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தார் இப்படி. எல்லாரும் களத்தில் இறங்குவோம் வாங்க. நான் ஆல்ரெடி இறங்கிட்டேன். எனக்குன்னு அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். இப்பயே சாப்பிட்ணுமா? அப்பா வரதுக்குலாம் நைட்டு 10 மணி ஆயிரும். அது பிரியாணி ஊசி போய் நாரி போயிடும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அம்மா சொல்லிவிட்டேன். ஆமாம்மா, எனக்கு வேறு பசிக்குது. என்னத்தம்மா பேச்சுவார்த்தை நடத்திட்டுக்கிறீங்க? அத்தை இந்தாங்க இது உங்களுக்கு, நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பிரியாணி வேணாம், ஒரு மண் வேணாம். நீங்களே எல்லாத்தையும் கட்டிக்கோங்க. நான் என் மாமா வரட்டும், அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னடி இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? வெயிட்டேம்மா, பாட்டி அப்படி தான் பண்ணோம். பசிச்சா தன்னால் எடுத்து சாப்பிடணும், உனக்கு தெரியாதா? அப்பா வர வரைக்கும் தான் அந்த ஆட்டலாம். அப்போ ஒரு வார்த்தை அப்படியே நம்ம பக்கம் பேசிச்சுன்னா சரின்ட்டு கம்முன்னு விட்டுரும். இதை பாருமா, இது பாட்டிக்கு அப்படி செட்டாக வச்சிடலாம். அப்பாவும் பாட்டியும் அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். சிக்கன் பிரியாணி, இப்போ சில்லி சிக்கனு, குழம்பு, கேர்டு எல்லாமே இருக்குது. இந்த பக்கெட் பிரியாணியை நம்ம 3 பேரும் முடிச்சிடுவோம். என்ன சொல்கிற? ஆமாம்மா, அவள் இப்போ தான் உருப்படியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறா, அதுபடியே பண்ணிடுவோம். என்னங்கடி இது, பிரியாணி சாப்பிட்றதுக்கு இப்படி பிளானை போடுறீங்க? ஆமாம்மா, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ தான் எல்லாருக்கும் கச்சிதமாக இருக்கும். இப்போ அப்பாவும் பாட்டியும் அது கரெக்டாக இருக்கும். இதை தூக்கி நம்ம அப்படியே கிச்சனில் பேக் பண்ணி வச்சுருவோம். இந்த பக்கெட் பிரியாணியை நம்ம 3 பேரும் அடிச்சு ஊற்றுவோம். இது என்னுடைய ரிசல்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்டு. என்னது நீ கொடுக்குறியா? ஏண்டி காசு நான் எல்லாம் கொடுத்தேன், நான் தானே வாங்கி கொடுத்தேன். அது வந்து அப்படி தான் சொல்லுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த ட்ரீட்டை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், பெரிய ட்ரீட்டு தான். சாப்பிடுங்க. இதை தூக்கி இப்படி ஓரமாக வைப்போம். தப்பி தவறி அதுலேயும் களத்தில் இறங்கிட போகிறோம். ஆமாம்மா, அது சோஃபா மேலே இருக்கட்டும். ஏண்டி இதுக்குள்ளே எத்தனை முட்டை இருக்குது? அம்மா அதெல்லாம் 2 3 இருக்குமா. பீஸ் பாருமா எத்தனை இருக்குது முதல்ல. இதை வாங்கி கொடுத்த மாதிரி அப்படியே எனக்கு நல்ல அழகான சுடிதாராக வாங்கி கொடுத்தீங்கன்னா காலேஜ் போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க. அடி பவி, அடுத்த செலவுக்கு ஆஃப் வச்சிட்டியா? அம்மா இது ரிசல்ட்டில் நல்ல மார்க் எடுத்ததுக்கு நீ வாங்கி கொடுத்த, இதில் கணக்கு கிடையாது. இனிமேல் நீ செய்கிறத கணக்கு. உருட்டு நீ கவலைப்படாதம்மா. நான் 10th தானே, நான் காலேஜ் போகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ மாதிரி செலவெல்லாம் வைக்க மாட்டேன். நல்ல மார்க் எடுத்துகிட்டு நான் பாட்டு ஸ்கூல் போவேன். சரியா? நீ பயப்படாத. எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாளுங்களோ? கவலைப்படாதம்மா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டோம். நாங்கள் 2 பேரும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் உனக்கு காப்பாற்றுவோம். ஓகே?